Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நியூக்ளியஸ் சாப்டரோட 8th லெக்சர் வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னும் ரெண்டு லெக்சர் மட்டும் இருக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், அந்த 2 லெக்சர் மட்டும் பார்த்தோம்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போது மாஸ்ட் எஃபெக்டை பேஸ் பண்ண ஃபினாமினால என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். மாஸ்ட் எஃபெக்ட்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது நான் என்ன சொன்னேன்னா, கொஞ்சம் மாஸ் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னா, அந்த காணாமல் போன மாஸ் வந்து என்னதுன்னு அது எப்படி கால்குலேட் பண்ணுவோன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கொஞ்சம் எழுதுகிற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ண கான்செப்ட் தான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ இந்த 2 கான்செப்ட் இன்றைக்கி பார்ப்போம். இது 2 படிச்சிங்கனாக்கா ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு கர்வ் பார்ப்போம். அந்த கர்வ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிஷனுக்கும் ஃபியூஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ அப்போ உங்களுக்கு அடுத்த 2 லெக்சர் படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்ட் கேப்சூல் @கான்செப்ட் கேப்சூல் வீன்னு போட்டிங்கன்னா டெலிகிராமில் உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று கிடைக்கும். அந்த குரூப்பில் 1100+ மெம்பர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இங்கே வந்து என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற நோட்ஸும் இருக்குது இங்கே. ஓகே, கொஷின் பேப்பர் அண்ட் சாம்பிள் புக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் நம்ம சேனல் பற்றி சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதில் இருக்குது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் 12th முடிச்சிட்டேன். ஸோ இப்போ 11th நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். JEE நீட் லெவலில் வந்து 11th ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, லெட் அஸ் பிகின் த வீடியோ. மாஸ்ட் எஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி. வாட் இஸ் திஸ் மாஸ்ட் எஃபெக்ட் அண்ட் வாட் இஸ் திஸ் பைண்டிங் எனர்ஜி? ஓகே, ஒரு விஷயம் நடக்கும் போது, ஓகே, நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும்? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அமரேட் வரும் டெஃபினட்டாக. ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் நியூக்ளியஸில் இருக்க போகுது. ஓகே, இப்போ இந்த நியூக்ளியஸோட மாஸ் எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? இன்டைரக்டாக இதில் இருக்க ப்ரோட்டான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் அண்ட் சம் ஆஃப் த நியூட்ரான்ஸ் மாஸ் சொல்கிறேன். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும்? we will get the mass of the nucleus. கரெக்டாக? பட் ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னாக்கா, தியரட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 5 kg வந்து உங்களுக்கு ப்ரோட்டான் இவ்வளோ பெருசாக இருக்காது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 5 kgயோட மாஸ் இருக்குது அப்படின்னா நியூட்ரானையும் ப்ரோட்டானையும் தனித்தனியாக ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 5 கிலோ வருது அப்படின்னாக்கா, நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதோட மாஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தாக்கா நமக்கு 4.5 kg தான் வரும். அப்போ மீதி இந்த 0.5 kg எங்கே போயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். ஓகே, அந்த 0.5 kg எப்படி வந்துடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வெளியே வரும்ன்றது உங்களுக்கு கான்செப்டுவலாக தெரியும். சரியா? அதுதான் இங்கே நடக்க போகுது. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் லெஸ் தென் த சம் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ப்ராக்டிக்கலி. ஓகே, அப்போ என்ன ஆகுது? சம் மாஸ் இஸ் கெட்டிங் டிஸப்பியர்ட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் எப்போல்லாம் ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போ கொஞ்சம் மாஸ் வந்து காணாமல் போயிடுது. அந்த மாஸ் எங்கே போகுது அப்படின்னாக்கா, அந்த மாஸ் வந்து என்ன ஆகிடுது? சம் எனர்ஜியாக ரிலீஸ் ஆகிடுது. சம் எனர்ஜி இஸ் ரிலீஸ் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். புரியுதா? இந்த மாதிரி மாஸ் காணாமல் போகுதில் இதை தான் வந்து மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் phenomenon is known as mass defect and the energy released இந்த மாஸ் காணாமல் போயிட்டு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ பைண்டிங் எனர்ஜின்னு என்னது? நியூக்ளியஸ் விட்டு வெளியே வரும் எனர்ஜி ரிலீஸ்டை தான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த வந்து எனர்ஜி வந்து நமக்கு வெளியே வருது, ரிலீஸ் ஆகுது. கிளியர்? ஸோ இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். ஜஸ்ட் திருப்பி அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுவோம். எனக்கு வந்து சேஞ்ச் இன் மாஸ் தெரியணும். ஓகே, இப்போ என் நியூக்ளியஸ் இப்படி இருக்குன்னா இது என்ன ஆகுது? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரேடியேஷன் ஆகிட்டு Z-1 ஏதோ ஒரு ரேடியேஷன் நடக்குது. Z-1 இந்த இடத்துல வந்து ஆல்ஃபாவோ பீட்டாவோ எந்த ரேடியேஷன் வேணால் எடுத்துக்கலாம். மாஸ் டிஃபெக்ட் நடக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? எனக்கு மாஸ் சேஞ்ச் இன் மாஸ் தெரியணுன்னாக்கா என்னோடய ஃபுல் நியூக்ளியஸோட மாஸ், ஓகே, ஃபுல் நியூக்ளியஸோட மாஸ் ப்ளஸ் அந்த குட்டி குட்டி ப்ரோட்டான் நியூக்ளியான்ஸோட மாஸ் விச் இஸ் நோன் அஸ் நியூக்ளியான்ஸ். ப்ரோட்டான்ஸும் நியூட்ரியானும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நியூக்ளியான்ஸ் கிடைக்கும். ஸோ மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் மைனஸ் எனக்கு மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாஸ் கிடச்சிரும். சேஞ்ச் இன் மாஸ் கிடச்சிரும். ஸோ மாஸ் ஆஃப் நியூக்ளியான் எப்படி கால்குலேட் பண்ணிங்க? மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஓகே, ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். கரெக்டாக? இதை தான் என்ன சொல்லுவோம்? மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், இல்லை சேஞ்ச் இன் மாஸ். இதான். ஓகே, ஸோ புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க இதே விஷயத்தனாக்கா, ஒன்றும் இல்லை. மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் என்ன? எத்தனை ப்ரோட்டான் இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் எலிமெண்ட் இருக்குனாக்கா, இந்த எக்ஸ் எலிமெண்ட்டுக்கு மாஸ் நம்பர் A
அண்ட் அட்டாமிக் நம்பர் Z. ஓகே, அப்போ அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் சொல்லும். ஓகே, அப்போ ஒரு ப்ரோட்டானோட மாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரோஜனோட மாஸ் அளவுக்கு இருக்குனாக்கா சில புக்கில் இப்படியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, Z இன்ட்டு H(1) அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஹைட்ரோஜனோட மாஸ். ஏன்னா ஹைட்ரோஜன் யார் இருக்கா, வெறும் ப்ரோட்டான் மட்டும்தான் இருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ Z ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா Z இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 ப்ரோட்டான். ஸோ Z இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 ப்ரோட்டான். இந்த எம்பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், Z இன்ட்டு மாஸ் ஆஃப் 1 ப்ரோட்டான். சில புக்கில் வந்து மாஸ் ஆஃப் ப்ரோட்டானுக்கு பதிலாக டேரெக்டாக ஹைட்ரோஜனோட மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஓகே, ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான். நியூட்ரானோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, Z மைனஸ் A பண்ணாக்கா நியூட்ரானோட நம்பர் கிடைக்கும். அது இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த நியூட்ரான் கிடச்சிடும். கரெக்டாக, எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கோ அது எல்லா மாஸும் கிடச்சிடும். மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூக்ளியஸ்க்குன்ட்டு ஒரு மாஸ் இருக்கும், அதுதான் வந்து mx. புரிஞ்சா? ஸோ இதுதான் மாஸ் டிஃபெக்டோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த மாஸ் டிஃபெக்ட் வெளியே வந்துடுச்சுனாக்கா இந்த மாஸ் டிஸப்பியர் ஆகுனா இது எந்த மாதிரி பண்ண போது, எப்படி டிஸப்பியர் ஆக போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. கரெக்டாக, அதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் சொல்லி கொடுத்தேன். ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன் வச்சு நம்ம பார்த்தோம்னா E=mc². ஸோ என்ன ஆகும், மாஸ் வில் கெட் கன்வெர்ட்டட் டு எனர்ஜி. கரெக்டாக. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா சிம்பிள் ஃபார்முலா, த எனர்ஜி ரிலீஸ்ட் டெல்டா E = டெல்டா மாஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் நம்ம, டெல்டா M இன்ட்டு c². ஓகே, இந்த ஈக்குவேஷன் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இல்லை இந்த டெல்டா E என்னது, இந்த டெல்டா எம்னால் ஓகே இந்த மாஸ் டிஸப்பியர் ஆச்சுல, இந்த மாஸ்னால் எவ்வளோ எனர்ஜி எனக்கு கிடைக்குதோ அதுதான் இந்த எனர்ஜி. ஓகே, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் நோன் அஸ் பைண்டிங் எனர்ஜி. இந்த எனர்ஜியை தான் பைண்டிங் எனர்ஜி சொல்லுவோம். இந்த மாஸ் டிகேன்னு சொல்லுவோம், இல்லாட்டி வந்து மாஸ் டிகேன்னு சொல்லலாம், இல்லை வந்து லாஸ் மாஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லாட்டி வந்து பைண்டிங் எனர்ஜி. இந்த எனர்ஜியை வந்து பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ் ஒரு ஈக்குவேஷன் கூட நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, மாஸ் அந்த சேஞ்ச் இன் மாஸ் வந்து கேஜிலியாக இருக்க போது நமக்கு இருக்காது, ரொம்ப மினிமமாக இருக்கும். சேஞ்ச் இன் மாஸ் எவ்வளோ இருக்கும், AMUவில் இருக்கும். சேஞ்ச் இன் மாஸ் வந்து AMUவில் இருக்கும். 1 AMU = எவ்வளோ, 1.76 × 10⁻27 அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் கேஜி அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ கம்மியான AMU தான் இருக்க போகுது. கரெக்டாக. ஸோ AMUவில் இருக்கும்போது நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்மில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அது என்னன்ட்டு திருப்பி டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் புரிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன நியூமெரிக்கல் பார்ப்போம். ஓகே, ஃபைண்ட் த பைண்டிங் எனர்ஜி அசோசியேட்டட் வித் மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் 1 AMU. ஓகே, அப்போ என்ன கிவன், டெல்டா M கொடுத்துருக்காங்க. டெல்டா M = 1 AMU சொல்லிட்டாங்க. 1 AMU = 1.67 × 10⁻27 kg. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா பைண்டிங் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டைரக்ட் ஃபார்முலா என்ன தெரியும், பைண்டிங் எனர்ஜி இந்த இடத்துல டெல்டா E வரும். டெல்டா E = டெல்டா M × c²ன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக. இந்த இடத்துல டெல்டா M வந்து டெல்டா E வந்து கண்டுபிடிக்கணும். பைண்டிங் எனர்ஜி அதுதான் பைண்டிங் எனர்ஜி. டெல்டா M வந்து 1 AMUன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 1 AMU நான் SI எழுதிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு அப்புறமா ஷார்ட் ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து 1 AMUவை நான் SI யூனிட்டில் எழுதிக்கிட்டேன். என்ன வரும், 1.67 × 10⁻27 kg வரும். ஓகே, அண்ட் c² என்னது, ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து m/s எழுதிக்கிறேன். 3 × 10⁻8 (² m/s). புரிஞ்சா? ஸோ இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து எதில் கிடைக்கும்னா ஜூலில் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நான் யூனிட் என்ன எடுத்திருக்கேன், எல்லாமே யூனிட் வந்து நான் வந்து SI யூனிட்டில் எடுத்துருக்கனால எனக்கு வந்திருக்க எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், ஜூலில் இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து டெல்டா M = 1.67 × 10⁻27 இருக்குது. இதை அப்படியே நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஏன்னா 1 AMU கொடுத்தாங்க. ஸோ 1 × 1.67 × 10⁻27. சில டைமில் கொஷனில் வந்து 3 AMUன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, 3 AMU கொடுத்தாக்கா 3 × எவ்வளோ பண்ணுவோம், 3 × 1.67 × 10⁻27 போடுவோம். ஒருவேளை வந்து 1.5 AMU கொடுத்தா 1.5 × 1.67 × 10⁻27 கேஜியில். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், AMUவை கேஜியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், × 3 × 10⁻8 (² இருக்குது. 3 × 10⁻8 (² ஜூலில் வரும் நமக்கு. ஏன்னா இது எல்லாமே SI யூனிட்டில் இருக்கனால எனர்ஜி வந்து ஜூலில் கிடைக்கும். ஓகே, பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இது -27, இது 10⁻16, 8 2s are 16, 10⁻16. ஸோ என் வேல்யூ பாருங்கள் எங்கேயோ போகுது. -27 + 10⁻16 எவ்வளோ, -27 10⁻16 பண்ணோம்னாக்கா இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 7, 11. 10⁻−11 வந்து எனக்கு லேக் ஆகுது. 10⁻−7 வந்து லேக் ஆகுது. கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நான் இப்போ எனக்கு இவ்வளோ மைன்யூட்டாக என்னால் வந்து எழுத முடியாது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் சின்னதாக்க போகிறேன். எப்படின்னா ஜூலில் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் நான் எழுதிப்பேன்.
ஜூலில் தானே எனக்கு இவ்வளோ கம்மியாக வருது. எலக்ட்ரான் வோல்ட்னா ரொம்ப சின்ன யூனிட். ஓகே, ஸோ அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்னு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ஜூல் ஈக்குவல் எவ்வளோ இருக்குன்னா 1.6 × 10⁻19 எலக்ட்ரான் வோல்ட். 1 ஜூல் ஈக்குவல் டு 1.6 × 10⁻19 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜூலுக்கு பதிலாக 1.6 × 10⁻19 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இது வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியாக ஏன் சொல்லித்தரேன்னா, ஒரு வேளை எஸ்ஐ யூனிட்டில் கொடுத்தா கூட நீங்கள் போட தெரியணும் அதுக்காக. ஓகே, பட் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஏஎம்யூவில் கொடுத்தா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் வர மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்மில் சொல்கிறேன். இப்போதைக்கு லென்த் அந்த யூனிட் கன்வர்ஷனும் ரொம்ப முக்கியம் தெரியறது. சரியா? அப்போ ஜூலை வந்து என்ன பண்ணிட்டேன், நான் இவ்வளோ இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன். 1.6 × 10⁻19 எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஸ்டில் இப்போ கூட எனக்கு வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. -27 இருக்குது, இந்த இடத்துல +16 இருக்குது. ஸோ -27 +16 பண்ணோம்னா 4 ஒரு ஐம் சாரி. ஸோ பார்த்தோம்னா -11 இருக்குது. இப்போ +19 10⁻19. அப்போ பார்த்தோம்னாக்கா எப்படி பார்த்தாலும் இன்னொரு +8 வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே, இந்த +8 10 வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னமும் நான் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னாக்கா, நான் இப்போ இதை வெறும் எலக்ட்ரான் வோல்ட்டாக எழுதாமல் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக எழுதிக்கிறேன். மெகானா 10⁻6. ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு ஜஸ்ட் 8 தான் இருந்துச்சு. இப்போ மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் போட்டோன்னா 10⁻6 இங்கே போட்டோன்னா 8 - 6 பண்ணோன்னா பவரில் வந்து ஜஸ்ட் 2. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு மெகா எலக்ட்ரான் வோல்ட்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணனாக்கா எல்லா வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும், which is equal 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இது வந்து எப்போனா 1 AMU மாஸுக்கு இவ்வளோ மெகா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல நான் 1 AMU மாஸ் டிகே கொடுத்தேனாக்கா இன்ட்டு 931.5 கொடுத்தேன்னா மெகா வோல்ட் கொடுத்தேனாக்கா எனக்கு சேஞ்ச் இன் எனர்ஜி கிடச்சிரும், பைண்டிங் எனர்ஜி கிடச்சிரும். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்ம் நான் என்ன எழுதிக்கலாம், அப்போ டூ என்னோட மாஸ் டிஃபெக்ட் வந்து ஒரு வேளை 2 AMU இருக்குன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த 931.5 × 2 பண்ணிக்கலாம். ஒருவேளை 3 AMU இருந்துச்சுன்னா × 3 பண்ணால் கிடச்சிரும். புரியுதா? அப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன சொன்னால், பைண்டிங் எனர்ஜிக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவல் டு டெல்டா எம். இந்த எம் வந்து ஏஎம்யூவில் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் உங்களோட பைண்டிங் எனர்ஜி கிடச்சிரும். ஓகே, வேர் திஸ் டெல்டா எம் ஷுட் பி இன் ஏஎம்யூ. ஓகே, ஸோ அப்போ இனிமேல் நீங்கள் இவ்வளோ பெரிய கன்வர்ஷன் போட தேவையில்ல, டேரெக்டாக ஏஎம்யூவில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் எழுதிட்டு வேர் டெல்டா எம் இஸ் ஏஎம்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி டெல்டா ஏ டேரெக்டாக மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸை பற்றி படிப்போம். ஓகே, ஆல்ரெடி வந்து ஸ்டெபிலிட்டி கர்வ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு, ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு, இப்போ கொஞ்சம் அடுத்த லெவலில் போயிட்டு நியூக்ளியஸில் இருக்க அந்த பைண்டிங் எனர்ஜியை வச்சு நம்ம என்ன பண்ணால் ஸ்டெபிலிட்டியை வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ விச் இஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ், எப்படி வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான். பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறேன். நம்புறீங்களா இல்லையா? பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிள்னு சொல்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, ஜஸ்ட் இப்போ இதையே வந்து இப்போ போக இன்னொரு 5-10 நிமிஷத்தில் இதே ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் அப்டேட் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு நியூக்ளியஸில் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு வந்து ஸ்டேபிள். ஃபஸ்ட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுது, அவங்களாம் யோசிச்சு பாருங்கள். பைண்டிங் எனர்ஜினா என்ன, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டானை வச்சு ஒரு நியூக்ளியஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த நியூக்ளியஸ் க்ரியேட் ஆகும்போது கொஞ்சம் மாஸ் காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போன மாஸெல்லாம் பைண்டிங் எனர்ஜியாக வெளியே வந்துடுச்சு. கரெக்டாக? அப்போ என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த நியூக்ளியஸ் கிட்ட இருக்க எனர்ஜியை விட ஆக்சுவல் எனர்ஜியோட கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ இந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை நான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறேன். ஓகே, அப்போ எவ்வளோக்கு இந்த பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குமோ அவ்வளோக்கு இந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்குன்றேன். கரெக்டாக இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எலிமெண்ட், ஒரு எலக்ட்ரானே எடுத்துக்கோங்களேன். ஒரு எலக்ட்ரான் எவ்வளோக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதோ அது என்ன பண்ணும், அவ்வளோக்கு அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர ட்ரை பண்ணும். கரெக்டாக? இப்போ உங்களை தூக்கிட்டு போய் நான் அதே எக்ஸாம்பிள் எப்போவுமே சொல்கிற எக்ஸாம்பிள் தான். ஒரு பில்டிங் மேலே வச்சேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் எனர்ஜி எல்லாம் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு கீழே வர தான் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலுமே அது வந்து லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டில் தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணும். அப்போ இந்த நியூக்ளியஸ் பைண்டிங் எனர்ஜி நிறைய ரிலீஸ் பண்ணுது அப்படின்னாக்கா இதுக்கிட்ட ரொம்ப கம்மி எனர்ஜி தான் பாக்கி இருக்கும். கரெக்டாக? அப்போ ஆப்வியஸாக எனர்ஜி கம்மியாக இருந்துச்சா அந்த நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ மோர் இஸ் த பைண்டிங் எனர்ஜி, மோர் வில் பி த ஸ்டெபிலிட்டி. ஓகே,
the more a compound releases energy, the more it will become stable. இது வந்து தெரிஞ்ச விஷயம். சரியா? இப்போ பாருங்கள். ஸோ ஒரு டேரெக்டாக ஒரு ரிலேஷன் நான் ரிலேட் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஓகே. பட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன், டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹெவி ஹைட்ரோஜன். ஓகே. ஹெவி ஹைட்ரோஜன் என்ன? அதில் வந்து ஜென்ரலாக ஹைட்ரோஜனில் வந்து என்ன இருக்கும்? ஒரு ப்ரோட்டான் அண்ட் அதோட அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும். அதுக்கிட்ட ஒரே ஒரு ப்ரோட்டான் மட்டும்தான், நியூட்ரான் இருக்காது. ஓகே. நான் ஹெவி ஹைட்ரோஜன் எடுத்தேன்னா அதுக்கிட்ட வந்து ஒரு ப்ரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரானும் இருக்கும், ஒரு ப்ரோட்டானும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். மாஸ் நம்பர் வந்து 12. ஸோ ஒரு ஹெவி ஹைட்ரோஜன் எடுத்தோன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்டலி அதோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 1.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஓகே. அதோட பைண்டிங் எனர்ஜி வந்து 1.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதுவே நான் ஒரு யூரேனியம் 238 எடுத்தேன்னா, மாஸ் நம்பர் வந்து 238 எடுத்தேன்னா அதோட பைண்டிங் எனர்ஜி பார்த்தா 1800 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்களே கம்பேர் பண்ணுங்கள், இந்த ரெண்டுத்தில் எது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும்? யுரேனியம் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை ஹைட்ரோஜன் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குமா? ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஆப்வியஸாக இதோட பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக? இதோட பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன சொல்லலாம்? இதோட பைண்டிங் எனர்ஜி அநியாயத்துக்கு கம்மியாக இருக்குது இதை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ என்ன சொல்லலாம்? யுரேனியம் தான் மோர் ஸ்டேபிள் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக இது வந்து மோர் ஸ்டேபிளாக டெஃபினட்டாக கிடையாது. அதே மாதிரி ஹெவி ஹைட்ரோஜன், இதோட பைண்டிங் எனர்ஜி இவ்வளோ கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இது வந்து ஸ்டேபிள்னு சொல்ல முடியுமா? இதுவும் ஸ்டேபிள் தான். ஹெவி ஹைட்ரோஜன் இஸ் வாட்? இதுவும் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் தான். இதையும் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷனில் இதை யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ரீசன் கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து ஆப்வியஸாக தெரியுது, எவ்வளோக்கு பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளோக்கு மாஸ் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுன்றது நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே. இது வந்து ஒரு ஃபேக்ட். ஓகே. Fe56 மாஸ் நம்பர் வந்து 56 இருக்குது. இதோட பைண்டிங் எனர்ஜி பார்த்தோம்னா 498 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஓகே. இது வந்து லெஸ் ஸ்டேபிள் தேன் யுரேனியம் 238 வித் பைண்டிங் எனர்ஜி 1800. இப்படி தானே வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை எடுத்துக்கூட அயன் எடுத்துக்கோ. அயன் வந்து 56 இதில் இருக்கப்போ அட்டாமிக் மாஸ் நம்பர் இருக்கப்போ இதோட பைண்டிங் எனர்ஜி 498. அண்ட் யுரேனியம் 238 எடுத்திங்கன்னா இதோட பைண்டிங் எனர்ஜி வந்து 1800 மெகா எலக்ட்ரான். ஆப்வியஸாக யாரோட பைண்டிங் எனர்ஜி அதிகம்? யுரேனியம் 238 பைண்டிங் எனர்ஜி அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைண்டிங் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதோட ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணேன்னு யார் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கணும்? யுரேனியம் தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கணும். ப்ராக்டிக்கலி என்னென்னா இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்ப இது மோஸ்ட் ஸ்டேபிள் கிடையாது. பீரியாடிக் டேபிள்லேயே மோஸ்ட் ஸ்டேபிள் எலிமெண்ட் யாருன்னு கேட்டால் இதுதான். ஓகே. இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள் எலிமெண்ட். இது என்ன அதிசயமாக இருக்குது? இது ஒரு வேளை ஏதாச்சும் எக்ஸப்ஷனானு கேட்டால் எக்ஸப்ஷனாக எதுவுமே கிடையாது. ஓகே. நார்மலாகவே இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் தான் கான்செப்சுவலும். ஸோ ஏன் இப்படி ஆச்சு? பைண்டிங் எனர்ஜி இதுக்கு அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும் நம்ம. ஓகே. இட் இஸ் நாட் தட் பைண்டிங் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கோ அந்த நியூக்ளியஸை வந்து நம்ம வந்து ஸ்டேபிள்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டேபிள். அதாவது பைண்டிங் எனர்ஜி டோட்டலாக நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு நியூக்ளியஸ்க்கு ஃபுல்லாக எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அதை கம்பேர் பண்ணக்கூடாது. யாருக்கு வந்து ஒரு நியூக்ளியான், அதாவது ஒரு ப்ரோட்டான் ஒரு எலக்ட்ரான் எடுத்து அவங்களோட கம்பேர் பண்ணணும். ஓகே. மொத்த நியூக்ளியான்ஸையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜின்னு கண்டுபிடிச்சோம்னாக்கா யாருக்கு அதில் அதிகமான பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து மோர் ஸ்டேபிள். ஓகே. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 492 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பைண்டிங் எனர்ஜி இருக்குது. ஓகே. பட் இதுக்கிட்ட இருக்க நியூக்ளியான்ஸ் எவ்வளோ? ஜஸ்ட் 56. மொத்தம் இந்த எனர்ஜியை ஜஸ்ட் இத்தனை பேருக்கு இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் போதும். ஆனால் இவனை எடுத்தீங்கன்னா இவன்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1800 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. ஓகே. பெரிய ஆள். ஆனால் இவன்கிட்ட நியூக்ளியான்ஸும் தானே அதிகமாக இருக்குது, ப்ரோட்டான்ஸோ நியூட்ரான்ஸோ கூட தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன இப்போ நம்ம மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக? இப்போ இது என்னோடய யூடியூப் சேனல்லே எடுத்துக்கோங்க. இப்போ நான் சேனல் சின்னதாக வச்சுருக்கேன். ஓகே. என்கிட்ட லெஸ் தென் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இல்லை. ஓகே. ஜஸ்ட் எனக்கு வந்து என்னோடய 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் கொடுக்குறது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே. மேபி ஃப்யூச்சரில் இது ஒரு 20,000 30,000 சப்ஸ்கிரைபரோ ஆகுதுன்றப்போ எனக்கு டிமாண்ட் அதிகமாகும். இப்போயே ஆல்ரெடி வந்து எனக்கு என்ன ஆகும்?
ரெக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த சாப்டர் எடுங்க, அந்த சாப்டர் எடுங்க. ஸோ எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாகுது. ஓகே, பட் இதுவே நாளைக்கு இது வந்து ஒரு 20,000 30,000 சப்ஸ்கிரைபர் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும்? சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகம், பார்க்குறதுக்கு பெரிய சேனல் மாதிரி தெரியுது, ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டமாகுது. ஓகே, நிறைய பேர் வந்து அசிங்கமாக திட்டுறதுக்குன்னே கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1-2 வந்தாலும் கூட மீதி 99% பேர் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இதுவே 20,000 30,000 போயிடுச்சுன்னா எனக்கு எங்கேருந்தோ யாருன்னே தெரியாதவங்களாம் என்னை வந்து ஹேட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து எங்கேயோ இருந்து கமெண்ட் பண்ணுவாங்க கேவலமாக. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதுதான் என்ன மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். அதே விஷயம் தான் இதுக்கும் நடக்கும். சரி, இது நம்ம இப்போ வந்து ஒரு கதை மாதிரி கேட்டோம். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம நியூமெரிக்கலாக போட்டு பார்ப்போம். எப்படி இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் தான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி இஸ் நாட், இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அ நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸை ஃபுல்லாக வச்சு நீங்கள் பைண்டிங் எனர்ஜி பார்க்கக்கூடாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு மச் %, ஓகே, ஒரு நியூக்ளியர் ஹவு மச் பர் நியூக்ளியான் த பைண்டிங் எனர்ஜி இஸ். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அயன் எடுத்தோம்னா டோட்டலாக 56 நியூக்ளியான்ஸ் இருக்குது. ப்ரோட்டான்ஸும் நியூட்ரானும் சேர்த்து 56 இருக்குது. பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருந்துச்சு? 492 மெகா எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டாக? அப்போ ஒரு நியூக்ளியானுக்கு எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கும்? ஆப்வியஸாக 492 டிவைடட் பை 56 பண்ணோம்னா 8.7 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் ஒரு நியூக்ளியானுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது. இதுவே யுரேனியம் எடுத்தோம்னா 238 நியூக்ளியான்ஸ் இருக்கும். பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 1800 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஒரே ஒரு நியூக்ளியானுக்கு யுரேனியமில் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கும் அப்படின்னாக்கா 1800 upon 230 which is equal to 7.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இப்போ நீங்களே கம்பேர் பண்ணுங்கள், யாருக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஒரு நியூக்ளியானுக்கு? ஆப்வியஸாக அயர்ன். ஓகே, ஸோ இதோட பைண்டிங் எனர்ஜி தான் அதிகம். ஒரு நியூக்ளியானுக்கு பார்த்தோம்னாக்கா இவனோட பைண்டிங் எனர்ஜி தான் அதிகம். ஸோ அதனால தான் அயர்ன் வந்து மோர் ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஸ்டேபிளே அயர்ன் தான் மற்ற எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, இப்போ நம்ம பீரியாடிக் டேபிளில் ஒரு சின்ன கர்வ் பார்ப்போம். எல்லா எலிமெண்ட்டோட ரஃபாக ஒரு கர்வ் ஒன்று இருக்குது, அதை பார்த்தோம்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? பைண்டிங் எனர்ஜி கம்பேர் பண்ணணும். சரியா? ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்குது, இந்த கர்வ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனோட கான்செப்ட்டும் இதுலேயே ஹிடனாக இருக்கும். சரியா? ஸோ கர்வ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வர்சஸ் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் மாஸ் நம்பர் எடுத்துக்கிட்டேன், ஒய் ஆக்சிஸில் வந்து நான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எடுத்துட்டேன். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் கரெக்டாக வந்து நம்பரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1 2 3 4 5 ஈக்குவல் இன்டர்வலில் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா சில எலிமெண்ட்டுக்கு, எனக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ ஹெவி நியூக்ளியானுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி இங்கே இருக்கும். இந்த கர்வ் வந்து நீங்கள் மக படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா இதில் என்னென்ன இருக்குன்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் படித்தா போதும். சரியா? ஸோ பார்த்தோம்னா இப்படி வருது, அப்புறம் இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், அதுக்கப்புறம் இப்படி வந்துடுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மோஸ்ட் அதிகமாக நியூக்ளியானுக்கு யாருக்கு இருக்குனாக்கா அயனுக்கு இருக்கும். 56 Fe56க்கு 8.8 பைண்டிங் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல நான் கொஞ்சம் 8.7ன்னு போட்டிருப்பேன், அது சின்ன கால்குலேஷன் கொஞ்சம் கம்மி. அக்யூரேட்டாக வந்து 8.8 இருக்கும். சரி, 8.8 வந்து அயனுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கும். யுரேனியம் 238 பார்த்தோம்னா நியர் அபவுட் 8 கிட்ட இருக்கும். சரியா? அண்ட் இந்த சைடில் இருக்க கிராஃப்க்கும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் இது 30, இந்த இடத்துல மாஸ் நம்பர் வந்து 30 அண்ட் லெட் அஸ் அஸ்யூம் இந்த இடத்துல மாஸ் நம்பர் வந்து 80 இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஓகே, 30லேருந்து 80. ஏன் இந்த இடத்துல 80 எடுத்திருக்கேன்? ஏன்னா 80க்கு அப்புறமா இருக்க எலிமெண்ட் எல்லாமே என்னென்னு பார்த்தோம், ரேடியோ ஆக்டிவ்னு பார்த்தோம். சரியா? அப்போ இதுக்கு நடுவில் இருக்க எலிமெண்ட் எல்லாமே ரொம்ப 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 ஸ்டேபிளாக இருக்கும். ஜென்ரலாக 30லேருந்து 80க்குள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே ரொம்ப 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 ஸ்டேபிளாக இருக்கும். 80க்கு மேலே போயிடுச்சுனாக்கா அந்த எலிமெண்ட்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். சரியா? ஸோ இந்த கிராஃப் நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹைட்ரோஜன் இருக்குது, டக்குன்னு இந்த இடத்துல ஏறுது, ஹீலியம்க்கு ஏறிடுது பாருங்கள். ஹீலியம் கூட இதை வந்து 4 ஹீலியம் எடுத்திருக்கேன். கரெக்டாக? ஸோ ஹைட்ரோஜன் வந்து ஹீலியம்க்கு டிராஸ்டிக்காக ஏறுது, அதுக்கப்புறம் டக்குன்னு குறையுது, லித்தியமுக்கு குறையுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்பனுக்கு டிராஸ்டிக்காக ஏறுது, அதுக்கப்புறம் திருப்பி குறையுது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு திருப்பி டிராஸ்டிக்காக ஏறுது. ஓகே, ஸோ ஏன் இப்படி ஏறுதுனாக்கா ஜென்ரலாகவே ஈவனாக இருக்க மாஸ் நம்பரில் இருக்க எலிமெண்ட்டுக்கெலாம் பைண்டிங் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆஸ் கம்பேர்ட் டு ஆட் எலிமெண்ட். மாஸ் நம்பர் ஆடாக இருக்க எலிமெண்ட்டோட ஈவனாக இருக்க எலிமெண்ட்டுக்கு பைண்டிங் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரியா? அதனால் இப்படி இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு பைண்டிங் எனர்ஜி ரொம்ப மைன்யூட்டாக சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் அயன் வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு போகுது. அதுக்கப்புறமா அயனுக்கு அப்புறம் அதிகமாக மைன்யூட்டாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிராஃப். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் எழுதலாம் அப்படின்னாக்கா ஃப்ரம்
மாஸ் நம்பர் 50 to 80. ஓகே, மாஸ் நம்பர் 50 to 80 வரைக்கும் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியான் இஸ் நியர்லி 8.5. ஓகே, ஸோ பார்த்தோம்னா இந்த 50 to 80 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நியர்லி எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ இருக்குது, 8.8 தான் பைண்டிங் எனர்ஜி இருக்குது. ஸோ வந்து என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்னென்னா ஃப்ரம் மாஸ் நம்பர் 50 to மாஸ் நம்பர் 80 பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியான்ஸ், ஓகே, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு போட்டுக்கோங்க. Binding energy per nucleons is nearly is equal to 8.5 and these nucleus are very stable. Okay, in the nucleus are very stable and they do not show any radioactive fission or fusion. இது ரெண்டுமே வந்து இந்த எலிமெண்ட் வந்து பண்ணாது. ஓகே, அதுவே மாஸ் நம்பர் 56 இருக்க நம்மளோட அயர்னை பார்த்தோம்னா அதுக்கு தான் மோஸ்ட் ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் இருக்கும், 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், மோஸ்ட் ஸ்டேபிள் எலிமெண்ட் வந்து அதனால தான் அயர்ன் மற்ற எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் 80 அந்த மாஸ் நம்பர் 80க்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டு தானே? இந்த இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக 80க்கு அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பைண்டிங் எனர்ஜி கம்மியாகுது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஓகே, கம்மியாகுது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், தட் இஸ் ஃபார் 238 அட்டாமிக் மாஸ் 238 ரீச் பண்ணும்போது அதில் பைண்டிங் எனர்ஜி 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக மாறுது. ஓகே, இதெல்லாம் என்னென்னா ஹெவி நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹெவி நியூக்ளியாய் அண்ட் ஆர் அன்ஸ்டேபிள். ஓகே, இந்த மாதிரி 80 தாண்டி போகிறதுலாம் ஹெவி நியூக்ளியஸாக இருக்கும் அண்ட் இதெல்லாம் அன்ஸ்டேபிள். அண்ட் இந்த ஹெவி நியூக்ளியஸாக நம்ம என்ன பண்ணுவோம், நியூக்ளியர் ஃபிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, they try to gain stability by nuclear fission. ஓகே, எப்படி வந்து அது ஸ்டெபிலிட்டி கெயின் பண்ணுதுன்றதை அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஹெவி நியூக்ளியஸ்லாம் என்ன பண்ணும், இப்போ இது வந்து ரேடியோ ஆக்டிவ் நாட் ஸ்டேபிள், இதை ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறது இதோட மெயின் எய்மே. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணும், இது வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணுன்றதுக்காக நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணும். ஃபிஷன் FISSION, இதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு படிப்போம். ஓகே, அதே சமயத்தில் அட்டாமிக் நம்பர் அதாவது மாஸ் நம்பர் லெஸ் தென் 50 இருக்க எலிமெண்ட்லாம் பார்த்தோம்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியான் என்னாகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுவும் ஷார்ப்பாக. ஓகே, பாருங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாமிக் நம்பர் 50க்கு அப்புறம் பார்த்தோம்னா பைண்டிங் எனர்ஜி கம்மியாகுது, ஷார்ப்பாக கம்மியாகிட்டே போகுது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் என்னென்னா லைட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, 1.1 மெகா வோல்ட் வரைக்கும் இறங்கிடுது. தீஸ் நியூக்ளியை ஆர் லைட் நியூக்ளியாய். ஓகே, லைட் வெயிட்டாக இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து என்ன ஆகுது, இதுவும் அன்ஸ்டேபிள் தான். ஓகே, தே ஆர் ஆல்சோ அன்ஸ்டேபிள். ஹெவி நியூக்ளியஸ் மாதிரி லைட் நியூக்ளியஸும் அன்ஸ்டேபிள் தான். இவங்கெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து அட்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க தி கெயின் ஸ்டெபிலிட்டி பை நியூக்ளியர் ஃபியூஷன். அதாவது லைட் நியூக்ளியஸ்லாம் சேர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணும், ஹெவி நியூக்ளியஸ்லாம் சேர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணும். ஓகே, to gain stability binding energy must increase. In any case nuclear reaction when binding energy increases nuclear energy releases. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டியை வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும், டு கெயின் ஸ்டெபிலிட்டி பைண்டிங் எனர்ஜி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா பைண்டிங் எனர்ஜி எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு உங்கள் நியூக்ளியஸ் வந்து எனர்ஜி வெளியே போயிட்டுருக்கு, அவ்வளோக்கு இந்த நியூக்ளியஸ் வந்து ஹாப்பியாக இருக்குது, எப்போ பாரம்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. கரெக்டாக? ஸோ எவ்வளோக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கோ அது தலையில் இருக்க பாரம்லாம் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், எனர்ஜி கம்மி, ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி, ஸோ ரொம்ப ஸ்டேபிள். ஓகே, ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன் எந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் எடுத்தாலும் பைண்டிங் எனர்ஜி ஒரு வேளை அதில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குனாக்கா அப்போ என்ன அர்த்தம், அதிலேருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அப்புறம் அர்த்தம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இதுக்கு பைண்டிங் எனர்ஜி 100ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வேறு ஒரு எலிமெண்ட்டாக மாறிடுச்சு, இந்த இடத்துல அதோட பைண்டிங் எனர்ஜி 120ன்னு இருக்குது. ஓகே, பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதுக்கு 100 எனர்ஜி இருந்துச்சு, எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மெகா எலக்ட்ரான் 100 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது, இதுக்கு வந்து 120 எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. பார்க்கும்போது இது வந்து எனர்ஜி வாங்கிட்ட மாதிரி தெரியுது, ஆனால் இது என்னது, பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எனர்ஜி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நியூக்ளியஸ் வந்து 100 எனர்ஜி வெளியே போயிருக்குன்னா இந்த நியூக்ளியஸ் வந்து 120 எனர்ஜி வெளியே போயிடுச்சு. அப்போ யார் மோர் ஸ்டேபிள், டெஃபினட்டாக இவன் தான் மோர் ஸ்டேபிள். ஓகே, பார்க்குறதுக்கு அதை அப்சர்வ் பண்ண மாதிரி இருந்தாலும் பைண்டிங் எனர்ஜியோட டெஃபினேஷன் படி யாருக்கு அதிகமாக பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அவங்க தான் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஹெவி நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 smaller nuclei ஆஃப் நியர்லி சேம் மாஸ், அதான் நியூக்ளியர் ஃபிஷன். என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொன்னேன், பைண்டிங் எனர்ஜி வந்து இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்குது ஆட்டம். ஓகே, 8.8 இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்குது. இந்த இடத்துல யுரேனியம் எடுத்தோம்னாக்கா லெட்டர்ஸ் அசியூம் யுரேனியம்க்கு வந்து பைண்டிங் எனர்ஜி 7.6 இருக்குன்னு வச்சுப்போமே, இது ஸ்டேபிளாக இல்லை. ஏன் ஸ்டேபிளாக இல்லை, இவன்கிட்ட நிறைய நியூக்ளியான்ஸ் இருக்குது,
ஸோ நிறைய நியூக்ளியான்ஸ் இருந்தால் நிறைய ப்ரோட்டான்ஸும் இருக்குது, நிறைய நியூட்ரான்ஸும் இருக்குது. ஸோ இவனால் என்ன பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல, நிறைய பேர் இருக்கிறனால. அப்போ என்ன பண்ணுவான் இவன், இவ்வளோ பேர் இருக்கிறனால என்னால் மேனேஜ் பண்ண முடியல, நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் பாதியை பிரிச்சிடுறேன். என்கிட்ட இவ்வளோ நியூக்ளியஸ் இருக்குது, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்குது, இவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குது, நான் இவங்களை பாதியாக வந்து உடச்சிட்றேன். அப்போ என்ன ஆகும், ஒன் பிக் நியூக்ளியஸ், ஒன் ஹெவி நியூக்ளியஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு 2 or more, மேபி நிறைய கூட சான்ஸ் இருக்குது. ஓகே, 2 or more ஸ்மாலர் நியூக்ளியஸ். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த பைண்டிங் எனர்ஜியோட ரிலீஸ் நடக்கும். பைண்டிங் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகும். இங்கேருந்து இங்கே வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணும்போது என்ன சொன்னேன், பெரிய நியூக்ளியஸ் சின்ன நியூக்ளியஸ் ஆகும்போது எனர்ஜி வந்து வெளியே வந்துடும். அந்த எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி. ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே ஒரு வேளை ஜெட்ன்ட்டு ஒரு எலிமெண்ட் இங்கே இருக்குன்னா அது நியூக்ளியர் ஃபிஷன் பண்ணி ரெண்டாக பிரிஞ்சிடும். அந்த ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறமா அதோட பைண்டிங் எனர்ஜி இப்போ நியூக்ளியான்னு பார்த்தோம்னா இங்கே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா இந்த 50 to 80 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டேபிளாக மாறிடும். அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவோம், நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹெவி நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 ஸ்மாலர் நியூக்ளியை ஆஃப் நியர்லி சேம் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நியூமெரிக்கலாக கேட்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஜெட்ன்ட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது எக்ஸ்பிரஸ் ஒய்யாக பிரிஞ்சிடுச்சு நியூக்ளியர் ஃபிஷன்னால். சரியா, லெட்டஸ் அஸ்யூம் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், பட் நியூமெரிக்கலே இப்படி தான் வரப்போகுது. ஓகே, லெட்டஸ் அஸ்யூம் இதோட அட்டாமிக் மாஸ் பார்த்தோம்னா 100. ஸோ அது கொடுத்த நியூக்ளியஸ், அந்த ரெண்டு நியூக்ளியஸோட அட்டாமிக் மாஸ் நியர்லி சேமாக இருந்தால் போதும். ஸோ 55 and 45 எடுத்துக்கிட்டேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்படி தான் கொஷின் வரப்போகுது. ஸோ நல்லா கவனிங்க. 100 அட்டாமிக் மாஸ் இருக்குது, அது வந்து நியர்லி ஹாஃபாக பிரிய போகுது. 45 and 55 நியர்லி ஹாஃபாக இருக்குது. ஓகே, அட்டாமிக் மாஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து லெட்டஸ் அஸ்யூம் இதுக்கு வந்து 7.5 இருக்குது. ஓகே, 7.5 இதுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இருக்குன்னா, இப்போ இது பிரிஞ்சு வந்துச்சுல்ல, இதுக்கெல்லாம் தனித்தனி இண்டிவிஜுவலாக பார்த்தாக்கா இது 8 ஆகிடுது, இதுக்கும் 8 ஆகிடுது. பாருங்கள், இது யாரோட பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகம், இது ஃபார்ம் பண்ணியிருக்க புது நியூக்ளியஸ்க்கு தான் பைண்டிங் எனர்ஜி ரொம்ப அதிகம். அப்போ யார் ரொம்ப ஸ்டேபிள், இதுதான் ரொம்ப ஸ்டேபிள். ஓகே, ஸோ இப்போ ஆன் த ஹோல் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆன் த ஹோல் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, இது ஒரு நியூக்ளியானுக்கு இவ்வளோ பைண்டிங் எனர்ஜி, இதெல்லாம் கொஷனில் கொடுத்துருவாங்க. இது ரெண்டும் கொஷனில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், 7.5 into 100 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 750 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து இந்த ஃபுல் எலிமெண்ட்டுக்கு பைண்டிங் எனர்ஜி இருக்குது. ஓகே, இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கு 8 into 55 பண்ணால் 400 சம்திங் வரும். அதே மாதிரி 45 into 8 பண்ணால் அதுவும் 400 சம்திங் வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 800 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வருது. பாருங்கள், இதுக்கு 750 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. இப்போ டோட்டலாக 800 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிலீஸ் ஆகிருக்கு. 750லேருந்து 800 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்திருக்குன்னா 50 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி இதே மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கா இல்லை அப்சர்வ் ஆகிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் நியூக்ளியர் ஃபிஷன். இப்போ நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நிறைய லைட் நியூக்ளியஸ் ஒன்று ரெண்டு தான் இல்லை, 2 3 4 5 எவ்வளோ வேணும்னு இருக்கலாம். லைட் நியூக்ளியஸ் கிட்டலாம் என்ன இருக்குது, அதுக்கிட்டலாம் ரொம்ப கம்மியாக ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூக்ளியான்ஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியான்ஸ் கம்மியாக இருக்குது, அதனாலேயே அது வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் ஆகிடுச்சு. ஓகே, நியூட்ரானோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதால் டஃப் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணோன்னா, அதெல்லாம் மற்ற எலிமெண்ட் கூட கம்பைன் பண்ணிக்கும், மற்ற நியூக்ளியஸ் கூடலாம் போய் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு ஹெவி நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் ஜென்ரலாக இந்த சைடில் இருக்க எலிமெண்ட்லாம் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலிமெண்ட் ஏ இருக்குனாக்கா, இது வந்து அன்ஸ்டேபிள் தான், இங்கே வந்து தான் அது ஸ்டேபிள் ஆகும்னு வச்சுப்போமே. இந்த ஏ வந்து என்ன ஆகும், சி அண்ட் பியாக பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு ஏ அண்ட் இந்த இடத்துல வந்து லெட்டஸ் அஸ்யூம் ஏ அண்ட் பி 2 காம்பவுண்ட் இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன் பார்க்குறோம்ல, அது ரெண்டும் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சின்ட்டு ஒரு எலிமெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியர் ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி 2 காம்பவுண்ட் வந்து ஒன்றா சேரப்போகுது. இதோட அட்டாமிக் மாஸ் 2ன்னு எடுத்துக்கலாம், இதோட அட்டாமிக் மாஸ் 4 வச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தேர்ட் எலிமெண்ட் அட்டாமிக் மாஸ் வந்து 6க்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும், இதுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் 3ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் 3ன்னு வச்சுக்கலாம், இதுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எவ்வளோ வருதுன்னு பார்த்தாக்கா, 2 3s are 6 மெகா எலக்ட்ரான் வோல்ட், 4 3s are 12 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி வச்சுருக்காங்க, 6 + 12 18 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இவன் மட்டும் ஒரே ஆளாக எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி கொடுக்குறான், 6 × 6 36 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட் 18 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான் இருந்துச்சு, இங்கே வந்து 36 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. அப்போ எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது,
18 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 36 மைனஸ் 18 பண்ணால். அப்போ இவன் வந்து 18 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் இவன் வந்து மோர் ஸ்டேபிள். புரிஞ்சா? ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பேசிக்கலாக இது டீட்டெயிலாக வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தோம்னா இந்த டாபிக் ஃபுல்லாக ஓவர், இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.